இலங்கை அரசால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள 68 படகுகளை மீட்டுத் தரக் கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் திங்கட்கிழமை முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளனர். ராமேஸ்வரம் துறைமுகத்தில் நடைபெற்ற மீனவ சங்க தலைவர்களின் கூட்டத்தில் இந்த முடிவு செய்யப்பட்டது. பிப்ரவரி மாதம் நடைபெறவுள்ள கச்சத்தீவு திருவிழாவை புறக்கணிப்பது என்றும் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ள தமிழக மீனவர்களின் விசைப்படகுகளை மத்திய மாநில அரசுகள் மீட்டுத் தர வலியுறுத்தி நாகையில் திமுகவினர் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். இலங்கை கடற்படையினர் படகுகளை சிறைபிடித்துள்ளதால் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். பரம்பிக்குளம் அணை பாதுகாப்பு விவகாரத்தில் மத்திய அரசு தமிழகத்திற்கு நியாயம் கிடைக்கும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். பரம்பிக்குளம் அணையை பராமரிக்க தமிழக அதிகாரிகளுக்கு கேரள அரசு அனுமதி மறுப்பதை மத்திய அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது என்றும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வள்ளலார் வாழ்ந்த ஏழுகிணறு இல்லத்தை அவரது நினைவிடமாக மாற்றும் பணிகளை தமிழக அரசு தொடங்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வடலூர் ராமலிங்க அடிகளார் வாழ்ந்த இல்லம் அரசின் அலட்சியத்தால் பொலிவிழந்து காணப்படுவதாகவும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 119வது பிறந்த தினத்தையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள சிலைக்கு கீழே மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு அமைச்சர்கள் கோகுல இந்திரா, சின்னையா, மாநகர மேயர் சைதை துரைசாமி ஆகியோர் மலர்தூவி மரியாதை செய்தனர். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 119வது பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி புதுச்சேரியில் உள்ள அவரது உருவ சிலைக்கு அம்மாநில சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பாஜக, சமத்துவ மக்கள் கட்சியினரும் நேதாஜி சிலைக்கு மரியாதை செலுத்தினர். விழுப்புரம் நகராட்சி துப்புரவு தொழிலாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விழுப்புரத்தில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த நகராட்சி ஒப்பந்த ஊழியர் அந்தோனிராஜ் குடும்பத்திற்கு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் துப்புரவு தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த மறியல் போராட்டத்தால் விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது.